என் அன்பு வணக்கங்கள். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம ராசி சக்கரத்தோட கடைசி ராசியான ஒரு முழு பயணத்தோட ஞானத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற மீன ராசி அன்பர்களை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். கடல் மாதிரி ஆழமான மனசும் எல்லையே இல்லாத கருணையும் கொண்ட உங்க வாழ்க்கை சில நேரங்கள்ல ஏன் இவ்வளவு புயலை சந்திக்குது? உங்க தூய்மையான நம்பிக்கையே உங்களுக்கு எதிரா திரும்புறப்போ அந்த தனிமையில நீங்க என்ன செய்றீங்க? வாங்க, உங்க மனசோட ஆழத்துக்குள்ள ஒரு நீண்ட பயணத்தை நாம சேர்ந்து மேற்கொள்வோம். இந்த கேள்வி உங்க மனசோட ஏதோ ஒரு மூலையில அமைதியான ராத்திரிகள்ல தனிமையான தருணங்கள்ல உங்களுக்குள்ளேயே ஒளிச்சிருக்கா? எல்லாருக்காகவும் வாழணும்னு நினைச்சு உங்கள் நேரத்தையும் சக்தியையும் அன்பையும் வாரி வழங்குற உங்களுக்கு பதிலுக்கு ஏமாற்றமோ துரோகமும் கிடைக்கும்போது மனசு வலிக்கத்தானே செய்யும். ஆனா இந்த வலி உங்களுக்கு மட்டும் சொந்தமானதில்ல. இது பல மீனராசி அன்பர்களோட மௌனமான ஒரு பிரார்த்தனையா, கண்ணீரா ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டுட்டு தான் இருக்கு. அப்போ இந்த வலி எங்கிருந்து வருது? உங்க நல்ல மனசு ஏன் ஒரு பலவீனமா பார்க்கப்படுது? நீங்க வழிகாட்டின நம்புறவங்களே சில நேரங்கள்ல உங்க பாதைக்கு தடையா மாறுறதுக்கு என்ன காரணம்? இந்த கேள்விகளுக்கான பதில தேடுற ஒரு ஆழமான தேடல் தான் இந்த பதிவு. இந்த பயணத்தை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி எங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல நீங்களும் ஒருத்தரா இணையுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த ஆன்மீக பயணத்துல எங்களோட கைகோருங்க. மீன ராசி இது 12 ராசிகளோட கடைசி அத்தியாயம். மேஷத்துல ஆரம்பிச்ச அந்த பயணத்தோட எல்லா அனுபவத்தையும் எல்லா பாடத்தையும் தனக்குள்ள உள்வாங்கின ஒரு முதிர்ச்சியான ஆன்மா நீங்க. அதனாலதான் மத்தவங்களோட வலியை உங்களால ரொம்ப சுலபமா உணர முடியுது. ஒரு நீர் ராசியான நீங்க கடல் மாதிரியே ரொம்ப ஆழமானவங்க. தேவகுருவான வியாழன், அதாவது குரு பகவான அதிபதியா கொண்டவங்க. அதனால அறிவும் சரி கருணையும் சரி உங்க ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒரு விஷயம். ஒரு கிணறு தங்கிட்ட இருக்கிற பண்ணிய மத்தவங்களுக்கு கொடுக்கறதால வத்தி போறதில்ல, மாறா இன்னும் அதிகமா ஊற்று எடுக்கும். நீங்களும் அப்படிதான். தனக்கு தெரிஞ்ச அறிவு, தனக்கு கிடைச்ச ஞானத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு சின்ன தயக்கம் கூட இருக்காது. நாம சொல்லி கொடுத்தா அவங்க நம்மளை விட பெரிய ஆளாயிடுவாங்களேங்கிற அந்த சின்ன எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. நீ என்கிட்ட இருந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, என்னால புதுசா இன்னொன்னு கட்டுக்க முடியும், அறிவுக்கு முடிவே இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு பெருந்தன்மை உங்களுக்கு இயல்பாவே இருக்கும். மீன ராசிக்காரங்களான நீங்க உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பாதுகாப்பு வளையத்தை, ஒரு சேஃப் சோனை உருவாக்க விரும்புவீங்க. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இவர் யாரு கூடயும் சேரமாட்டாரு, தனியாவே இருப்பாருன்னு இது ஒருவித சுயநலம் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில அது சுயநலம் இல்ல. எனக்கு கொடுத்த இடத்துல நான் நிம்மதியா இருக்கணும், அங்க யாரும் தேவையில்லாம வந்து என் மன அமைதியை கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆத்ம பாதுகாப்பு உணர்வு அது. அதே நேரத்துல ஒரு சின்ன குழந்தை ஒரு நல்ல விஷயத்த சொன்னா கூட அதை காது கொடுத்து கேட்டு, ரொம்ப தேங்க்ஸ்டா கண்ணா, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட்னு மனசார பாராட்டுற நன்றி மறவாத இதயம் உங்களுக்கு உண்டு. ஆனா உங்களோட மிக உயர்ந்த குணம் எது தெரியுமா? அந்த மன்னிக்கிற பெருந்தன்மை தான். கூட பொருந்த அண்ணன் தம்பியோ, உயிருக்குயிரான நண்பனோ, வாழ்க்கை துணையோ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாலும் சரி, அவங்க வந்து உங்க கால்ல விழணும்லாம் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே உங்க மனசு இலகிடும். போ, நீயாவது நல்லா இருன்னு மனசார மன்னிச்சு விட்டுருவீங்க. ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், நீங்க மன்னிப்பீங்களே தவிர நடந்தது என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. அந்த வடு உங்க மனசுல கண்டுக்கு தெரியாத ஒரு கல்வெட்டு மாதிரி ஆழமா பதிஞ்சிருக்கும். இப்போதான் நாம இந்த பகுதியோட மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும். உங்க ராசி அதிபதியான குரு பகவான், அவர்தான் உங்க பலம், அவரேதான் உங்க பலவீனமும் கூட. அவர் உங்களுக்கு மிகப்பெரிய வரமாவும் இருப்பாரு. அதே குரு பகவான் உங்க ஜாதகத்துல சரியில்லாத ஒரு இடத்துல இருந்தா உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய துயரங்களுக்கும் அவரே காரணமா இருப்பாரு. உங்க வழிகாட்டியே உங்க வழிமறிக்கிற தடையா மாறப்போற அந்த முரண்பாடான தருணங்களை பத்தி இப்போ நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். குரு பகவான் உங்க ஜாதகத்துல ரொம்ப நல்லா சாதகமா இருந்தாருன்னா உங்க குருவையே மிஞ்சின ஒரு சிஷ்யனா நீங்க வளர்ந்து நிப்பீங்க. உங்க வாழ்க்கை ஒளிமயமா ஒரு தெளிஞ்ச நீரோட மாதிரி அழகா போகும். ஆனா அதே குரு பாதகமா அமைஞ்சிட்டான், அதாவது நீசம் பெற்றாலோ இந்த ராகு சனி மாதிரி கிரகங்களோட சேர்ந்தாலோ நீங்க யார வழிகாட்டின்னு முழுசா நம்புனீங்களோ அவரே உங்க முதுகுல குத்துவாரு. உங்க வாழ்க்கை பயணத்துல தண்ணி இல்லாத காட்டுல நட்ட நடுவுல விட்ட மாதிரி ஒரு நிலைக்கு உங்களை தள்ளிடுவாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. நீங்க படிப்புல ரொம்ப ஆர்வமா இருந்து ஒரு PhD பட்டத்துக்காக பல வருஷம் உழைக்கிறீங்க. உங்க ப்ரொஃபசர் தான் உங்களுக்கு எல்லாமே. அவரை முழுசா நம்பி உங்க ரீசர்ச் பேப்பரை கொடுக்குறீங்க. இந்த தடவை கண்டிப்பா நான் பட்டம் வாங்கிடுவேன் நம்பிக்கையோடு இருக்கிறப்போ உங்க ஆய்வுல இருக்கிற ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்து அதை தன்னோட பேர்ல அவர் வெளியிட்டுருவாரு. இல்லைன்னா வேணும்னே உங்க பட்டத்தை தாமதப்படுத்துவாரு. இதுதான் குருவே செய்யற துரோகம். உங்க நம்பிக்கை குணம்
சில சமயம் பண விஷயத்துல உங்களை பெரிய சிக்கல்ல மாட்டி விடும். ஏலச்சீட்டு, பங்குச்சந்தை இல்ல கிரிப்டோ கரன்சின்னு ஒரு நண்பர் மூலமாவோ இல்ல ரொம்ப நம்பிக்கையான உறவினர் மூலமாவோ ஒரு திட்டம் உங்களுக்கு அறிமுகம் ஆகும். அதுல உங்களுக்கு ஒரு சின்ன லாபம் கிடைச்ச உடனே உங்க நல்ல மனசு சும்மா இருக்காது. நாம மட்டும் நல்லா இருந்தா போதுமா, எனக்கு கிடைச்ச மாதிரி என் அண்ணன், தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு ஒரு தூய்மையான எண்ணத்துல எல்லாரையும் அதுல சேர்த்து விடுவீங்க. ஆனா கடைசியில அந்த கம்பெனி மூடிட்டு ஓடிரும்போது உங்க பணத்தை இழக்கிறதோட உங்களை நம்பி வந்த அத்தனை பேரோட பழியும் நீங்க சுமக்க வேண்டியிருக்கும். அந்த மன உளைச்சல் இருக்கே, அது உங்களை ராத்திரியில தூங்க விடாது. பாதகமான குருவோட செயல்பாட்ட விளக்க இதை விட ஒரு சிறந்த உருவகம் இருக்கவே முடியாது. அவர் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைய காட்டுவாரு. பெரிய பங்களா, சொகுசான கார், கோடிக்கணக்கில் தொழில்னு ஒரு மாய உலகத்தை உருவாக்குவாரு. ஆனா உறுதியான அஸ்திவாரம் இல்லாம கட்டின பெரிய பில்டிங் மாதிரி ஒரு சின்ன பண நெருக்கடி இல்லைன்னா ஒரு சின்ன துரோகம் வரும்போது காத்து நிறைஞ்ச பலூன்ல ஒரு ஊசிய குத்துனா எப்படி மொத்தமா சுருங்கிடுமோ அப்படி அந்த பிரம்மாண்டம் மொத்தமும் ஒரே நொடியில காணாம போயிடும். வாழ்க்கைய மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அந்த வீழ்ச்சியோட வலி ரொம்ப ரொம்ப கூடியதா இருக்கும். சரி, குரு பகவானை தாண்டி உங்க வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற 2 முக்கியமான உறவுகள் இருக்கு. ஒன்னு தாய், இன்னொன்னு சகோதர உறவுகள். தாய குறிக்கிற சந்திரனும் சகோதரரை குறிக்கிற செவ்வாயும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துற சந்தோஷங்களையும் சில சமயம் சொல்ல முடியாத கஷ்டங்களையும் பத்தி இப்போ நாம பார்க்கலாம். ஒரு மீனராசி பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, உங்க அம்மா மேல உங்களுக்கு கடல் அளவு பாசம் இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவோட அதிகமான தலையீடு உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய புயலையே கிளப்பும். ஒருவேளை நீங்க பெண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணியும் உங்க அம்மா சொல்றதுதான் கேப்பையான்னு கணவர்கிட்ட பிரச்சனை வரும். ஒருவேளை நீங்க ஆணா இருந்தா எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா அட்வைஸ், இது ஏன் குடும்பம், அவங்கள தலையிட வேண்டான்னு சொல்லுங்கன்னு மனைவி கிட்ட பிரச்சனை வரும். இந்த மாதிரி சூழ்நிலையில பெத்த அம்மாவோட மனசையும் புண்படுத்த முடியாம, கட்டிக்கிட்ட துணையோட கோவத்தையும் தாங்கிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி தவிப்பீங்க. அது ஒரு அமைதியான நரகம். மீன ராசியை பொறுத்தவரைக்கும் தனம் மற்றும் பாக்யம் இந்த 2 முக்கியமான இடங்களுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான். அதாவது 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கும் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபதி. செவ்வாய்ங்கிறது சகோதரரை குறிக்கிற கிரகம். இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாமே இழந்து நிக்கிறப்போ உங்களுக்கு உண்மையா தோள் கொடுக்க ஒரு உறவு இருக்குன்னா அது உங்க கூட பிறந்த அண்ணனாவோ, தம்பியாவோ, அக்காவாவோ, தங்கச்சியாவோ தான் இருக்கும். அவங்க தான் உங்க உண்மையான செல்வம். சிலர் சொல்லலாம், என் அண்ணனால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, அவன்தான் என் சொத்தை ஏமாத்தினான். அதுவும் உண்மையா இருக்கலாம். ஆனா 10 வருஷம் 20 வருஷம் நீங்க பேசாம இருந்தாலும் சரி, சொத்து தகராறுல கோர்ட்டு கேஸ்னு போனாலும் சரி, கடைசியில உங்க இரத்த பாசம் உங்களை ஒண்ணு சேர்க்கும். நடுவுல வந்த உறவுகள்லாம் காலப்போக்குல விலகி போக உங்க இரத்த பந்தம் மட்டும்தான் உங்க கூட நிக்கும். அது உயிரையும் கொடுக்கற ஒரு பாச பிணைப்பு. அடுத்ததா உங்க தொழில் மற்றும் வேலை செய்யற இடம். இங்கதான் ரொம்ப நுட்பமான ஒரு ஆட்டம் நடக்கும். உங்க ராசி அதிபதியான குருவே தான் உங்க 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கும், அதாவது கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியா வர்றாரு. ராசி அதிபதியே தொழில் அதிபதியாவும் இருக்கிறதால உங்க குணம்தான் உங்க தொழிலையும் பிரதிபலிக்கும். ஆனா இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. உங்க திறமையே உங்களுக்கு எதிரியா மாறுற விசித்திரம் இங்கதான் நடக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க மேலதிகாரி உங்களுக்கு ஒரு குரு மாதிரி வழிகாட்டுவாரு. ஆரம்பத்துல உங்க வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுவாரு. ஆனா எப்போ நீங்க அவரை விட திறமசாலியா, புத்திசாலியா வளர்றீங்களோ அது அவரால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த அவரே உங்களுக்கு எதிரா திரும்புவாரு. உங்க வளர்ச்சிய தடுக்க நினைப்பாரு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை வேற யாருக்காவது கொடுப்பாரு. கூட வேலை செய்யறவங்கள வச்சு உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன செய்யணும்? உங்க திறமைகளை குறைச்சிக்கணுமா? நிச்சயமா இல்ல. புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். உங்க எல்லா திறமைகளையும், உங்க மொத்த வித்தியையும் உங்க மேலதிகாரி கிட்ட காட்டாதீங்க. அவருக்கு தெரியாம மறைமுகமா உங்க வளர்ச்சிக்கான வேலைகளை செய்யுங்க. குருவ மிஞ்சின சிஷ்யனா இருங்க, ஆனா அத குருவுக்கே தெரியாம செய்யுங்க. சரியான நேரம் வர்றப்போ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. ஆன்மீகத்துல உங்களுக்கு இயல்பாவே இருக்கிற ஈடுபாடும் குருமார்கள் மேல இருக்கிற மரியாதையும் சில சமயங்கள்ல உங்களை போலி குருக்கள் கிட்ட சிக்க வச்சிடும். காவி உடையா பார்த்த உடனேயோ, நெத்தியில விபூதிய பார்த்த உடனேயோ அவங்கள தெய்வமா நினைச்சு உங்க சொத்து பணம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட இழக்க நேரிடலாம். இந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு பெரிய வலிய கொடுத்தாலும் அது தேவையில்லாதது இல்ல. இந்த மாதிரி மோசமான அனுபவங்கள் தான் உண்மையான ஆன்மீகம்னா என்ன, உண்மையான குரு யாருங்கிற தேடல உங்களுக்குள்ள இன்னும் அதிகப்படுத்தும். ஆடம்பரத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். இவ்ளோ நேரம் நாம பேசின விஷயங்கள் எதுவுமே உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. இது உங்களை பத்தின ஒரு தெளிவு, ஒரு ஆழமான விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஒவ்வொரு மீனராசி அன்பரும் தங்களுக்குள்ள இருக்கிற அளவிட முடியாத பலத்தையும் தங்களையும் அறியாம செய்யற தவறுகளையும் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த பதிவோட ஒரே நோக்கம். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு துரோகமும், நீங்க படுற ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்குள்ள ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. ஒவ்வொரு ஏமாற்றமும்
எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு தெளிவா காட்டுது. நீங்க வெளியில தேடிட்டு இருக்கிற அந்த உண்மையான குரு வேற யாரும் இல்ல. இந்த அனுபவங்கள்ங்கிற நெருப்புல புடம் போடப்பட்ட பிறகு உங்களுக்குள்ளேயே பிறக்கிற அந்த ஞானத்தோட ஒளிதான் உங்க உண்மையான வழிகாட்டி. அந்த வழிகாட்டி உங்களை என்னைக்குமே கைவிடாது. ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. இத்தனை காலமா நீங்க தேடின அந்த வழிகாட்டி, அந்த ஞானத்தோட பிறப்பிதம், அந்த குரு ஒருவேளை நீங்களாவே இருக்கலாம் இல்லையா? உங்க அனுபவங்கள் தான் உங்க வேதம், உங்க உள்ளுணர்வு தான் உங்க ஆசான். அதனால உங்க கருணை நிறைஞ்ச இதயத்தை எப்பவும் மாத்திக்காதீங்க. அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம். ஆனா உங்க நம்பிக்கையை யார் மேல வைக்கணுங்கிறதுல மட்டும் இனிமே கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருங்க. உங்க மென்மைதான் உங்க பலம். அத பலவீனமா மாத்துறதுக்கு யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க. இந்த பதிவு உங்க மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதலையாவது கொடுத்திருக்கும்னு நான் மனசார நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த காணொளிக்கு உங்க விருப்பத்தை தெரிவிங்க. உங்கள மாதிரியே உணர்ற மத்த மீனராசி நண்பர்களுக்கும் இத பகிர்ந்துகிட்டு உங்க அனுபவங்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஞான ஒளைய பிரகாசமாக்கட்டும். மீண்டும் ஒரு ஆழமான பதிவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ். நன்றி. குருவாழ்க, குருவே துணை.